ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ப்ரௌனி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 கிராம் பட்டர், அதை ஃபஸ்ட்டு வந்து மெல்ட் பண்ணிட்டு வந்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். மெல்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துக்கிறோம். மில்க் சாக்லேட்டை வந்து இப்போ 2 விதமாக வந்து இந்த மாதிரி இருக்கும். மில்க் சாக்லேட்டை அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பேட்டரில் மிக்ஸ் பண்ண வச்சுக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அந்த பட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோதான், அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கலாம். கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் அதை எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். இந்த முட்டை கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு காபி சிரப் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணிக்கோங்களா, அதை கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம் ஒரு விஸ்க் வச்சு. அடுத்து 1/2 கப் நாட்டு சக்கரை. இதை வந்து கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும். நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் சுற்றி வச்சுருக்கேன், கொஞ்சம் பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். அப்போதே வந்து நல்லாயிருக்கும். அடுத்து 1/2 கப் சுகரை வந்து இதே மாதிரி மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கலந்துட்டு அடுத்து நம்ம மாவு பொருட்களை ஒன்றொன்னா கலக்கலாம். ஒரு கப் மைதா, அரை கப் கொக்கோ பவுடர், இதை ரெண்டையும் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாகவும் இந்த பேட்டரில் கலந்துக்கலாம். பாதி மாவை போட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம். பேட்டரில் நல்லா கலந்துட்டு அடுத்து இருக்கிற மாவு ஃபுல்லாக சளிச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இதையெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இப்படி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கேக்குக்கு இருக்கிற மாதிரி மாவு வந்து கொஞ்சம் தண்ணியால் இருக்கலாம். இந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தால் தான் ப்ரௌனி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பாதி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாக்லேட் சங்க்ஸ் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அதை பாதியை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு 8 இன்ச் ஃபேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். ஒரு 8 இன்ச் ஃபேனில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அடுத்து வந்து அதில் வந்து பட்டர் இல்லைன்னா எண்ணெய் நல்லா தடவிட்டு அது மேலே பேட்டர் ஊற்றிட்டோம். இப்போ அடுத்து வந்து கொஞ்சமாக சாக்லேட் சங்க்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ அதை வந்து டெக்கரேஷன் பண்ணிடலாம் கொஞ்சம் லைட்டாக. இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தேங்க, க்ரஷ் பண்ணது, அதையும் இப்போ கொஞ்சம் மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கலாம்.
இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேட்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனை. இதை கொண்டு போய் நம்ம வச்சோம் அப்படின்னா ஒரு 25 நிமிஷத்தில் நமக்கு வந்து ப்ரௌனி ரெடி ஆயிடும். 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம பேட்டரை கொண்டு போய் வச்சிடலாம். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அவனில் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு டூத்பிக் வச்சு நம்ம லைட்டாக இப்படி சுற்றி பார்ப்போம். இப்படி ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து அவன்லேருந்து நம்ம ப்ரௌனி எடுத்துட்டோம். நம்ம இப்படியே வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருவோம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம 20 நிமிஷம் வெளியில் வச்சோன்னே இப்போ வந்து சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்து கட் பண்ணிடலாம். இப்போ பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ரௌனிஸை கட் பண்ணிடலாம். சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ப்ரௌனி நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.